நாகை மாவட்டம் உரத்தூர் பகுதியில் புதிதாக திறக்கப்பட்ட டாஸ்மாக் கடையை மூடக்கோரி அப்பகுதி பெண்கள் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லெனின் வழங்க கேட்கலாம். லெனின், வணக்கம். இது குறித்த முழு விவரங்கள். லெனின், வணக்கம். இந்த சம்பவம் குறித்த முழு விவரங்கள் என்ன? நாகப்பட்டினம் மாவட்டம் உரத்தூர் ஊராட்சியில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அமைந்துள்ளது. இந்த கிராமத்தில் இதுவரை அரசு மதுபான கடை இல்லாமல் இருந்து வந்துள்ளது. இந்த நிலையில் நேற்று திடீரென புதிதாக அரசு மதுபான கடை திறக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் புதிதாக திறக்கப்பட்ட அரசு மதுபான கடையை நிரந்தரமாக மூடக்கோரி உரத்தூர் கிராமத்தில் உள்ள கிராம பெண்கள், பொதுமக்கள் என 100க்கும் மேற்பட்டோர் திரண்டு கடையை முற்றுகையிட்டு தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து கடையை நிரந்தரமாக மூட வலியுறுத்தியும், திடீரென மருத்துவக் கல்லூரி இயங்கும் பகுதியில் அரசு மதுபான கடையை திறந்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பெண்கள் தரையில் அமர்ந்து கோஷங்களை எழுப்பி வருகிற காட்சிகளை பார்க்க முடிகிறது. தொடர்ந்து கடை திறக்கும் நேரத்தில் கிராம பெண்கள், பொதுமக்கள் கடையை முற்றுகையிட்டு கடையை திறக்க விடாமல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். மேலும் கடைக்குள் போராட்டக்காரர்களை அனுமதிக்காமல் தடுத்து நிறுத்தினர். இதனால் பெண்கள் கடைக்கு முன்பாக அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்து அப்பகுதி பெண்கள் கூறும்போது, அரசு மருத்துவக் கல்லூரி இயங்கும் பகுதியில் திடீரென டாஸ்மாக் கடையை திறந்திருப்பது பொதுமக்களின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கும், அதே போல சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் எனும் இந்த டாஸ்மாக் கடையை உடனடியாக நிரந்தரமாக மூட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்து இந்த தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கடை திறக்கும் நேரத்தில் பெண்கள், பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் கடையை சுற்றி போலீசார் பாதுகாப்பு பணியில் தற்போது ஈடுபட்டுள்ளனர். தற்போது அரசு அதிகாரிகள் கடையை அப்புறப்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தையில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி லெனின்.